இப்போ விஜயனுடைய வளர்ச்சி, மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற ஆதரவு பெருகுவது, இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் ஓகே, முதல்ல 3%, 8% சொன்னவங்க இப்போ 25% வரைக்கும் அவர் அசுர வளர்ச்சி அடைஞ்சு நிற்கிறத பார்த்து எப்படியாவது அவருக்கு சிக்கல் கொடுக்கணும், அவர் அச்சுறுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டு நடந்து முடிஞ்சு 4-5 நாள் கழித்து தான் இந்த கதையை உருவாக்குறாங்க. இதுவே சொல்லுது, போலீஸ் துறையினுடைய கற்பழிப்பு, பாலியல் குற்றங்களுக்கே பல வாரங்கள் ஆறப்போடுறவங்க, ஊறப்போடுறவங்க தான் தமிழ்நாடு காவல்துறை. அவங்க நடக்காத ஒரு சம்பவத்துக்காக இந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னா பின்னால் இருந்து ஆட்சியாளர்கள், ஆளும் கட்சியினுடைய ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இது நடந்திருக்காது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். விஜயை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறது, விஜயை அலக்கழிக்கிறது, அவரை கைது பண்ண மாட்டாங்க. கைது பண்ணாங்கன்னா அநேகமாக 2026 பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். காவல்துறை விஜயை கைது பண்ணால் விஜய் ஜாமீன் கூட கேட்கக்கூடாது. ஓகே, ஜெயிலுக்கு போனார்னா 2026 இப்போவே சொல்கிறேன் முதலமைச்சர்